வணக்கம். உங்கள் பானம்மா பேசுகிறேன், சந்தனா டெய்லரிங் ஷாப்பில். இன்றைக்கி ஆவாரம்பூவும் புதினாவும் நல்லா அலசி காய வச்சுருக்கேன் டீக்கு போட்டு குடிக்கிறதுக்கு. இது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி நம்ம ராகி இதுகளுக்கு போட்டுக்கலாம், சூப்பு போட்டும் குடிச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற இப்போ வாங்கி காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தான் இப்போ இதை உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸு உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு உள்ளதை இப்போ சொல்கிறேன். என்ன, இந்த ஆவாரம்பூவை நல்லா கழுவி அதோட 2 புதினா இலையும் கழுவி காய போட்டு நல்ல நிழல் காய்ச்சல்லே காஞ்ச உடனே பவுட்ரு பண்ணி டீ போட வச்சுக்கிடுவேன். நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு எது நான் காலையில் டீ போடுறதுக்கு எல்லாருமே டீ குடிப்பீங்க. அதனால் ஆவாரம்பூ டீ குடிச்சிங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியம். அதுக்காண்டி தான் இதே மாதிரி உங்களால் செய்ய முடிகிற சின்ன சின்ன வேலைகளை வீட்டிலே செஞ்சு வச்சு ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. இது முருங்கைக்கீரை இப்போ நல்லது ஃப்ரீயாக கிடைக்கிது. முருங்கைக்கீரை வாங்கி நல்லா அலசிட்டு நிழல் காய்ச்சலாக காய வச்சு பவுட்ரு பண்ணி டப்பாவில் அள்ளி வச்சுக்கோங்க. ஏதோ தோசைக்கும் போட்டுக்கலாம், ராகி ரொட்டிக்கு போட்டுக்கலாம், எதுக்குனாலும் போட்டுக்கலாம், சூப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன இதுகள் நம்ம மருத்துவ ரீதியாக நம்ம உடலுக்கு நல்லது. எதோ சாப்பிட்றோம், இதையும் நமக்கு உடம்புக்கு நல்லதுகளை எடுத்து சாப்பிட்றது மிகவும் முக்கியம். அதனால் நான் இதை மாதிரி செய்கிறேன். அதுக்காண்டி உங்களுக்கும் எடுத்து சொல்கிறேன். நான் முதல்ல செடிகளுக்கு உரம் கொடுக்கறத பற்றி சொன்னேன். இப்போ நம்மளுடைய உடல்நிலைக்கு தேவையானதை முக்கியமானது இது பண்ணுறோம். அதுபோல் தூதுவளை வளர்க்குறேன். தூதுவளை, ஓமவல்லி, மஞ்சள் தூள் எல்லாம் மிளகு போட்டு சளிக்கு அது ஒரு கஷாயம் போட்டு அதுவும் குடிச்சுக்கலாம். எது நம்ம கைப்பக்குவமாகவே ஆரோக்கியத்தை கொண்டுட்டு வந்துக்கலாம். அதுக்காண்டி தான் எடுத்து சொல்கிறேன் இதை. ஏன்னா இப்போ கிடைக்கிற பொருள்களை நம்ம பயன்படுத்தி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிடுவோம். நான் டெய்லி இந்த அவரம்பூ டீ தான் குடிக்கிறேன். முருங்கை இலை கிடைக்கிறப்போ ஆஞ்சி அலசி பவுட்ரு பண்ணி தோசைக்கு, ரொட்டிக்கு, கேப்ப ரொட்டிக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு கிடைக்கிறப்ப எந்தெந்த பொருள் கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா உங்கள் பானமாக என்னால் சின்ன சின்ன டிப்புகளை நான் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சின்ன சின்ன இதுகளை ஆரோக்கியத்தை நம்ம வளர்த்துக்கிற முடியும். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பானமாக உங்களுக்காண்டி நான் என்ன ஆரம்ப காலத்துலேருந்து நடைமுறையில் செய்கிறனோ அதைத்தான் ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ கஸ்தூரி மஞ்சள் அரைச்சி கொடுத்தேன், பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இட்லி பொடியும் வீட்டிலையே செஞ்சு அரைச்சி கடையில் விற்றுக்கிட்டு இருக்கேன், அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் கிடைக்கிறப்ப செஞ்சு வச்சுக்கோங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், பலனடைங்கள். இதுக்குள்ளே நல்ல எப்படி இருக்குங்கிறத தெரியப்படுத்துங்க. வணக்கம்.